ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி ஒரு வீலாக் வீடியோ பார்க்கலாங்க. வெனஸ்டே மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் குடிக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் வச்சுருக்கிறேன் அடுப்பில். இது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு கருவேப்பிலை பவுடர் மாதிரி இட்லி பொடி அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பவுடர் தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பவுடராகவும் இருக்கும் இட்லி பவுடர். இதை இப்போ ஒரு பாக்ஸில் மாற்றி வைக்கணும். காலையில் அந்த சுடுதண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா இப்போ பால் அடுப்பில் வச்சுருக்கேன் காய்ச்சலான்னு. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த டைமில் நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறையா ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி மஞ்சள் பால் மாதிரி குடிக்கலான்னு வச்சுருக்கிறேன். பாலில் கொஞ்சமாக மஞ்சளும் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணி பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நம்ம இந்த பாலை குடிக்கலாம். பெப்பர் எப்போவுமே ஃப்ரெஷ் பெப்பராக இடித்து சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவு பால் வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி பெப்பரை இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ பாலில் சேர்த்துக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே எப்போவுமே இந்த பேட்டியோ டோரை கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருப்போம். ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் உள்ளே வரணுங்கிறதுக்காக. இங்கே இப்போ அதிகமாக நாங்கள் பேட்டியோ டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கறனால ஃப்ரெஷ் ஏர் அப்போ அவ்வளோவா உள்ளே வராது. ஸோ மார்னிங் டைமில் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருக்கலான்னு திறந்து வைப்போம். அதுவும் இல்லாமல் இப்போது வின்டர் டைமெல்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வெதரும் ரொம்ப கோல்டாக இருக்கிறது இல்லை, பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ நல்லா காற்று அடிக்குது இப்போல்லாம். நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வீடு சேஞ்ச் பண்ணோம். ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்கும். என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த பேட்டியிலேருந்து பார்க்கும்போது நல்லா லான்லாம் தெரியும், மரமெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே கார் பார்க்கிங் கிட்டேயே ரோடு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்கூல் பஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும், பேட்டியோலேருந்து பார்த்தாலே வர்றது தெரிகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி சேஞ்ச் பண்ணோம். இப்போ பாலும் நல்லா பொங்கிருச்சு. பால் நல்லா பொங்குனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு அப்புறம் சுகர் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால். கண்டிப்பாக இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நைட் டைமில் குடித்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இப்போலாம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாலெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இங்கே லாக்டவுன் ஆரம்பித்து ஒரு 3 வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது 3rd வீக் போயிட்டுருக்கு. இது எப்போ முடியும்னு தெரியல. சீக்கிரமாக முடியணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப வெளியவே போகாமல் கொஞ்சம் போராக தான் இருக்குது வீட்டில் இங்கே. இப்போ பாலெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ராகி புட்டு செய்யலான்னு இருக்கிறேன். இதில் நான் 1.5 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இருந்துச்சுன்னா 1 கப் ராகி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அரிசி மாவு அப்படியும் எடுத்துக்கலாம். எனக்கு அரிசி மாவு தீந்துடுச்சு. இந்த லாக்டவுன் டைம்ங்கிறனால நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணனால அரிசி மாவெல்லாம் தீந்து போச்சு. அதனால் நான் ஃபுல்லாகவே ராகி மாவாக எடுக்கிறேன். நீங்கள் அரிசி மாவும் கலந்து பண்ணால் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்ந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் சுட வச்சுருக்கிறேன். வெது வெதுன்னு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசையலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். மொத்தமாக புட்டுக்கு எப்போவுமே ஆட் பண்ணிடக்கூடாது தண்ணி. அப்புறம் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கோங்க. ராகி புட்டு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். காலையில் டைமில் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூல் டைமில் கூட நம்ம சீக்கிரமாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணிடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அதே நேரத்தில் மாவாகவும் இருக்கக்கூடாது. மாவாக இருந்தாலும் புட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது உடையாமல் இருக்கணும். இதுதான் பதம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை தெளித்து நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி உடச்சி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இட்லி தட்டில் வந்து ஒரு துணியை வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த புட்டு மாவை வந்து வச்சிடலாம். புட்டு மாவெல்லாம் வச்சதுக்கப்புறமா இந்த மிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியை வந்து உள்ளே இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும் போது நம்ம திரும்ப வந்து புட்டை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இட்லி ஊற்றுற துணியிலேயே வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம புட்டை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி வச்சோன்னா அந்த துணியை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வந்து புட்டை எடுத்துடலாம் ஈஸியாக. தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ வந்து புட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தட்டை வந்து வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வந்து புட்டு நல்லா வேகும். 15 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ தான் வந்து திருஷ் வந்து காலையில் எழுந்திரிச்சு பால் குடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூல் லீவுங்கிறனால லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. முன்னெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு இருந்தா. இப்போது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம புட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் 15 நிமிஷம் வைக்கிறதுனால நம்மளுக்கு. நீங்கள் அப்படியே இந்த துணியோடு வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் புட்டை. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூவை வந்து புட்டில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்க்குறனால புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைனா ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது நாட்டு சக்கரை சேர்ப்போம். ஆனால் இப்போ நாட்டு சக்கரை வந்து எனக்கு தீர்ந்துருச்சு. அதனால் நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்க்குறேன். இது வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா திருஷும் வந்து அவளோட ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போது லேர்னிங் தான் இங்கே. ஸோ மார்னிங் காலையில் அவங்க மிஸ் வந்து மெயில் பண்ணுவாங்க என்னென்ன ஹோம்ஒர்க்குன்னு சொல்லி. அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ அது பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 ஹவர்ஸாக தான் ஆயிடுது இங்கே வீட்டில் வச்சு பண்ணுறதுனால. அதுவும் நம்ம எல்லாமே வந்து இந்த க்ரோம் புக்லேயே தான் பண்ணுற மாதிரி இருக்குது நிறையா. நம்ம ரைட்டிங் ஒர்க்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவ கூட சேர்ந்து நான் இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்து நாங்கள் லன்ச்சு பண்ணிடுவோம். லன்ச் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்ஸும் எல்லாம் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து எங்களுக்கு லன்ச் சாப்பிட்ற டைமில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ லாக்டவுன் டைம் வந்து போயிட்டுருக்கு. நிறையா வந்து இங்கே ஹோம்ஒர்க்ஸும் இல்லாதனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது பண்ணுறதுக்கு. ஈவினிங் டைம் தான் வந்து திஷுக்கு தான் வந்து கொஞ்சம் போராக இருக்கும். வெளியில் போக முடியல, விளையாட முடியல. அதுவும் இப்போ இங்கே ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வெளியில் வந்து போகாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆல்ரெடி நாங்கள் வின்டர்லையும் வந்து நிறையா வெளியில் வந்து போக மாட்டோம், வீட்டிலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து ஸ்ப்ரிங்கும் வந்து நாங்கள் வெளியில் போகாமல் வீட்டிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்கூலும் வந்து ஜூனில் தான் முடியுங்கிறனால அந்த ஜூன் வரையவே வந்து இந்த லேர்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இது தாங்க எங்களோட மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.